வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ வித்யாமந்திர் கோச்சிங் அகாடமி சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2021 2022 கூடிய விரைவில் டிஎன்பிஎஸ்சியால் கண்டிப்பாக வெளியிடப்படும். அப்படி வெளியிடும் பொழுது பல்வேறுபட்ட தேர்வுகளுக்கு எந்தெந்த காலத்தில் அது வெளியிடப்படும் என்ற தகவல் நிச்சயமாக நமக்கு தெரிவிக்கக்கூடும். இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் என்னென்ன எக்ஸாம் வரலாம் அப்படின்ற ஒரு அட்டவணை நமக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த அட்டவணையை நான் உங்களுக்கு இப்பொழுது காட்டுகிறேன். குரூப் 1 எக்ஸாம் கிட்டத்தட்ட 50 வேக்கன்சிஸ் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. கொரோனா காலங்களால் தள்ளி போன அந்த எக்ஸாம் வருகின்ற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இன்னும் ஒரு மாத காலம் கூட இல்லை. அதற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் போட்டியாளர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யாமந்திர் கோச்சிங் அகாடமியின் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கடுத்து குரூப் 2A போன்ற தேர்வுகளுக்கு நம்ம பார்த்தோம்னா 4990 வேக்கன்சிஸ் இருக்குதுன்றாங்க. ஜூலை மந்த் கால்ஃபர் வரலாம், எலெக்ஷன் கழிஞ்சு. ஸோ நவம்பர் மாதம் அதற்கான தேர்வு இருக்கலாம். இதில் இன்னொரு நட்பு வட்டார தகவல் என்ன அப்படின்னா, இதற்கான வேக்கன்சிஸ் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு தகவல். குரூப் 4 VAO போன்ற தேர்வுகளை ஜனவரி மாதம் குரூப் 1 எக்ஸாம் முடிந்த பின்பு நிச்சயமாக இதற்கான ஒரு கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வரலாம் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அனைவரும் மத்தியிலையும் இருக்குது. கிட்டத்தட்ட வேக்கன்சி பார்த்திங்கன்னா 8850 வேக்கன்சிஸ் இருக்குது. ஒரு வருஷமாக எந்த ஒரு பதவிக்கான அந்த போஸ்டிங்ஸ் எதுவுமே நிரப்பப்படலை. அதனால் நிச்சயமாக 2021 குரூப் 4 தேர்வு நடத்தப்படும். அது எலெக்ஷனுக்கு முன்னாடியா பின்னாடியா இருந்தாலும் இப்பொழுது நட்பு வட்டார செய்தி, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி எக்ஸாமும் நடந்துரும்ன்றது தான் சொல்கிறாங்க. எது எப்படியோ குரூப் 4 எக்ஸாமுக்கான கால்ஃபர் கண்டிப்பாக வரப்போகுது என்பது நிச்சயமானது. அதனால் கொரோனா காலத்தில் நம்மளுடைய காலங்கள் எல்லாம் அதில் வீணாகி கொண்டு இருந்தது. இனியும் நாம் அதனுடைய காலத்தை வீணடிக்காமல் நாம் கூடிய விரைவில் இந்த குரூப் 4 எக்ஸாம் வரவிருக்கிறது இல்லையா, அதுக்காக படிக்க நம்மளை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டிய கடமையில் நாம் அனைவரும் உள்ளோம். இன்ஜினியரிங் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 450 இருக்குது. செப்டம்பர் மந்த் கால்ஃபர், டிசம்பர் மந்தில் எக்ஸாம் வரலாம். இது இல்லாமல் இந்து அறநிலைத்துறையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செயல் அலுவலருக்கான போஸ்டிங்ஸும் எலெக்ஷன் கழிஞ்சு நிச்சயமாக கால்ஃபர் வரலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் நட்பு வட்டாரத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரு டென்டேட்டிவ் தான். 2021க்கான அட்டவணை வெளியிடும் பொழுது நமக்கு எந்தெந்த தேர்வுகள் எப்பொழுது என்ற ஒரு விஷயம் வெட்ட வெளிச்சமாகிடும். எது எப்படியோ படிக்க என்பது நமது கடமை. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்களுடன் ஸ்ரீ வித்யாமந்திர் கோச்சிங் அகாடமி. நன்றி, வணக்கம்.